ஹலோ இன்வெஸ்டார்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்டார் மைண்ட் வாய்ஸ். நீங்கள் 9th ஜூலை மார்க்கெட்டோடைய அப்டேட்டு, அதுக்கப்புறம் கரண்ட்லி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டுறதை பற்றி பார்ப்போம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட்டாக ஒரு 52 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சென்செக்ஸு ஒரு 190 பாயிண்ட்டு நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவ் ஒரு 165 பாயிண்ட் நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P ப்ளஸ் ஒரு 8 பாயிண்ட்டு தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு ஒரு சைடு வேஸ்லேயே இந்த வீக் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் என்னுடைய போயிட்டுருக்கு. காரணம் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு நல்ல நியூஸை மார்க்கெட் எதிர்பார்த்துட்ருக்கு. தொடர்ந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆகும். ட்ரம்ப்பு வேர்ல்டு மார்க்கெட்டில் பூந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு போயிட்டே இருக்கார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் மார்க்கெட் ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்தே நிஃப்டி 50 டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெகட்டிவ் ஆரம்பித்து மறுபடியும் பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் ஆரம்பித்து பாசிட்டிவ், இதேமாரி தான் காலிலேருந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் ஒரு நல்ல நியூஸை எதிர்பார்த்துட்ருக்கு. ஆனால் ட்ரம்ப்பு அதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு அவர் புகுந்து வேர்ல்டு மார்க்கெட்லேயே விளையாடிட்டு இருக்கார். அவருடைய டேரிஃபும் ப்ளஸ் நம்ம மார்க்கெட்டில் ஜானி ஸ்ட்ரீட் அவங்களுடைய இஷ்யூவும் பார்த்தோன்னா, இப்போ மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்லேயும் மேலே போவா கீழே போவான்னு தெரியாமல் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையும் பார்த்திங்கன்னா 26,227 தான் ஆல் டைம் ஹையாக போயிருக்கு. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ அட் ப்ரெசண்ட்டாக 25,474 பாயிண்ட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நியரஸ்ட்டாக ஒரு 600 பாயிண்ட்டு, 600 to 800 பாயிண்ட்டு அவங்களுக்கு இப்போ மார்க்கெட் அந்த ஆல் டைம் ஹையை ரீச் பண்ண தேவைப்படுது. ஒரு நல்ல நியூஸ் ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ஈஸியாக ரீச் ஆகிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு சைடு வேஸில் ஒரு மார்க்கெட் போகுதுன்னா அடுத்து அந்த மார்க்கெட் மேலே போகிறதா கீழே போகிறதான்றதான் அந்த மார்க்கெட்டோடைய இதுவாக இருக்கும். அதில் எப்பவுமே ஒரு சைடு வேஸில் போயிட்டு மார்க்கெட் ஒன்று அப்பில் போகும், அப்படி இல்லைன்னா டவுனில் தான் போகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி சொல்லுது. டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தான். கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இப்போ அட் ப்ரெசண்ட்டாக 10% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு 1 வீக் பார்த்தோன்னா 12% பாசிட்டிவ், 1 மந்த்தாக 34%, லாஸ்ட்டு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98, நியரஸ்ட்டாக 100%. நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 1 இயருக்கு முன்னே ஒரு 100 ரூபா போட்டிருந்தா அப்படியே 200 டபுளாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கம்பெனி நல்லா ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுடைய ரிசல்ட்டு, கம்பெனியோட சேல்ஸு, அடுத்தடுத்து பாசிட்டிவ், அடுத்தடுத்து நல்ல மாடல்ஸ் எல்லாமே வந்தது காரணத்தால் தான் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டு ரொம்ப இயர்லியாகவே உங்களுக்கு கிடைக்கும். டுடே டாப் லூசர்ஸில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இருக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது கெயில் இந்தியா. கிட்டத்தட்ட கெயில் இந்தியா ஒரு நியரஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்டு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 4 பாயிண்ட்டு கிட்ட அவங்க நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். நீங்கள் ஐபிஓவில் ட்ராவல்ஸ் ஃபுட் அண்ட் சர்வீசஸ் ஐபிஓ இது மட்டும்தான் இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட்டாக இன்றைக்கி தான் க்ளோசிங் ஆகுது. லைவில் இது மட்டும்தான் இருக்குது. 0.73% மட்டும்தான், அதாவது வெறும் 8 ரூபா மட்டும்தான் ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட்ன்ற மாரி அட் ப்ரெசண்ட்டாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப இப்போ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிற காரணத்தால் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் இந்தமாரி ஸ்டாக்கில் நீங்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மினிமம் ஐபிஓனா ஒரு 20% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது கீழே பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது அப்கமிங் ஆந்தம் பயோசைன்ஸ் இந்த ஒரு கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 14% லிஸ்டிங் கெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் பார்ப்போம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பனிங்னா ஜூலை 14 ஓப்பன் ஆகி ஜூலை 16 க்ளோஸ் ஆகுது.
ஸோ இந்த ஐபிஓ வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. மார்னிங்லேருந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரே சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ஃபுல்லாக இதே ட்ரெண்டில் தான் போக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். எதெல்லாம் லோவில் போதோ அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்கமிங் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மார்க்கெட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் கம்பெனியில் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ எஸ்ஐபி உள்ள ஆவரேஜ் பண்ணுங்கள். இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தால் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.